கன்னிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம், அதாவது தமிழ் வருடம் குரோதி வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசி, உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதன் தான். 10ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் புதன் இந்த மாதம் 7ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதுவும் குறிப்பாக 12ஆம் தேதி வரை வக்கரமாக சஞ்சரிக்கிறார். 11ஆம் தேதி வரை நீசபங்க ராஜயோகமாக சஞ்சரிக்கிறார். ஏனென்றால் சுக்கிரனோடு சேர்ந்து 11ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மாறிடுவார். ஆக இந்த புதன் மீனத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வலிமை இழந்து சஞ்சரிக்கிறார். இது அதாவது எந்த ஒரு யோகம் இருந்தாலும் ராசிநாதன் லக்னநாதன் வலிமை அடைந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். எவ்வளவு பெரிய அவயோக கிரகங்கள் நடந்தாலும், அவயோக திசைகளோ அவயோக கிரகங்கள் நமக்கு சரியில்லாத இடத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி நம்மளுடைய ராசிநாதன் லக்னநாதனுக்கு வேண்டும். ஆக லக்னநாதன் ராசிநாதன், உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கின்ற இந்த காலத்திலே உங்கள் ராசிநாதனுடைய அதிதேவதை விஷ்ணு, மகாவிஷ்ணு. இந்த மகாவிஷ்ணு நின்ற பெருமாள், அதாவது படுத்துக்கிட்டு இருந்தால் அது சுக்கிரனுடைய அம்சம். நின்று கொண்டு அருள்பாலிக்கிற பெருமாள் கோவிலிலே புதன்கிழமை சென்று வழிபாடு செய்யும் போது உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த முடியும். ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த மீனத்தை விட்டு உங்கள் ராசிநாதன் புதன் மேஷத்திற்கு செல்கிறார். ஆக நின்ற பெருமாளை வழிபாடு செய்யும் போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் வலுவடைந்து உங்களுக்கு நற்பலன்களை தரும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். ஆக இந்த 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே செல்லும் மறைந்து உச்சமாகிறார். பொதுவாகவே 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது 6, 8, 12 இது மூன்றுமே மறைவு ஸ்தானம். ஒருவருக்கு இந்த ஒரு ஸ்தான துருஸ்தான அதிபதி மற்றொரு துருஸ்தானத்திலே மறையும்போது அது யோகம், விபரீத ராஜயோகம் என்று சொல்வார்கள். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஆக 12ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது ஒரு யோகம். ஆனால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஆக உங்களுக்கு சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இது போன்ற உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2க்கும் 9க்கும் உடையவர். 2ஆம் இடம் என்பது வாக்கு, தனம், குடும்பஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 11ஆம் தேதி வரை, சித்திரை மாதம் 11ஆம் தேதி வரை உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. பொதுவாக 2ஆம் இடத்து வாக்கு, தன, குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம். அதாவது நண்பர்கள் வழி ஆதாயங்கள், அதாவது நண்பர் அல்லது கணவன் அல்லது மனைவி வழி வருமானங்கள், நண்பர்கள் வழி வருமானங்கள், கூட்டு தொழில் வழி வருமானங்கள், இந்த நமக்கு நிறைய கஸ்டமர் கிடைக்கக்கூடிய நிலை இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 2க்கும் 9 தந்தை வழி ஆதாயங்கள் பெருகும். அதே போல பாக்கியங்கள் வந்து சேரும், உயர்கல்வி பெறுவதற்கான அமைப்பு, தொலைதூர பயணங்கள் செல்வதற்கான அமைப்பு, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் 11ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திலே மறைகிறார். இது சிறப்பான நிலை இல்லை. பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறைவது பொருளாதாரத்திலே சிக்கலை ஏற்படுத்தும், குடும்பத்திலே சில சங்கடங்களை ஏற்படுத்தும், குடும்பத்திலே சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் குடும்பஸ்தான அதிபதி 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது. அடுத்ததாக 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலே மறையும் பொழுது தந்தை வழியிலே சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக 11ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது சிறப்பான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆக முன்னாடி 11ஆம் தேதி வரை சுக்கிரன் அனுகூலமான பலன்களை தர காத்திருக்கிறார். அதே போல உங்கள் ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடையவர். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம். 3ஆம் இடம் என்பது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒப்பந்தம், கையெழுத்து மூலயமாக, கான்ட்ராக்டர் மூலமாக பெறக்கூடிய லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம். ஆக இந்த 3க்கும் 8கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வரை 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு காட்ட ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 8ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான நிலை, விபரீத ராஜயோகமாக செயல்படும். ஆனால் இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். எப்பொழுதென்றால் 10ஆம் தேதிக்கு பிறகு
பொதுவாக 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலே வரும்பொழுது கணவன் மனைவியிலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. அதே போல 3ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது சிறப்பான பலன். ஏனென்றால் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது ஆக நம்ம எடுக்கக்கூடிய முதல் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்து அதிபதி 7ஆம் இடத்துல நின்று 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது இது ஒரு சிறப்பான நிலை. அப்போ முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய செவ்வாயே எப்பொழுதுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆக 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது முயற்சியிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக செவ்வாய் சஞ்சரிக்க போகிறார். ஆனாலும் இந்த 8ஆம் இடம் உங்களுக்கு இந்த மாதம் வலுவடைவதால் வண்டி வாகனங்களிலே கவனமாக செல்ல வேண்டும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஆனாலும் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மிகச் சிறப்பான நிலை இருக்கிறது. என்றால் குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். குரு பெயர்ச்சி பலனாக கன்னிராசிக்கு தனியாக போட்டிருக்கும் பாருங்க. ஆக இந்த மாதம் முதல் 10ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் சிறப்பான பலன் இருக்கிறது. 18ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.